இன்றைக்கி அப்படியே தோப்புக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க வந்துட்டோம் தோப்புக்கு. நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு அரசாணிக்காய் விதையெல்லாம் வந்துட்டு தென்னை மரத்துக்கு கீழே அப்படியே போட்டிருந்தேன். அது எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. பட் அந்த இடத்துல தண்ணியே இல்லை. இன்றைக்கி தண்ணியை வந்து எடுத்து விட்டுருந்தேன் மரத்துகளுக்கு. ஸோ அப்படியே இதுக்கெல்லாம் விட்டுடலான்னு சொல்லிட்டு முளைச்ச செடிகளுக்கெல்லாம் விட்டுட்டுருந்தேன். சைடில் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு தேக்கு மரம் ஒரு 10 மரம் வச்சுருக்குறேங்க. அதில் கவாத்து பண்ணிகிட்ருக்குற அப்படியே சைடில் ஃபுல்லாக ஏகமாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி சீட்ஸ் வந்து நான் விதைக்கு போட்டிருந்தேன். ஒரு 20 to 25 சீட்ஸ் பார்க்கும் நல்லா வந்து முளைச்சிருக்குது. தோப்பில் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க, க்ளீனிங் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே அதுக்குள்ளே தளைஞ்சிரும், பெருசாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நட்டி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே தண்ணி விட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி அழகாக வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அழகாக உட்காந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்த விட்டு பறக்கவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. இன்னத்த டே இப்படி தான் போச்சு.